ஆம்புலன்ஸ் விவகாரத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வார்த்தை மோதல் முற்றியிருக்கிறது. அதிமுக தொண்டர்களின் நிலை யாருக்கும் வரக்கூடாது என்று உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ள நிலையில் அதிமுக வலிமையாக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். ஒவ்வொரு முறையும் பொதுக்கூட்டம் போடும்போது ஆம்புலன்ஸ் விடுறது உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள். தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த ஆகஸ்ட் மத்தியில் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் மக்களை சந்தித்தார். பிரச்சாரத்தின் இடையே ஆம்புலன்ஸ் ஒன்று வந்ததால் ஆத்திரமடைந்த எடப்பாடி பழனிசாமி அடுத்த முறை ஆம்புலன்ஸ் குறுக்கிட்டால் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அதே வாகனத்தில் நோயாளியாக செல்வார் என்றார். இதற்கு பல்வேறு தரப்புகளில் இருந்து கண்டனங்கள் வந்த நிலையில் அதிமுக தான் விரைவில் ஆம்புலன்ஸில் செல்லும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். ஒவ்வொரு முறையும் பொதுக்கூட்டம் போடும்போது ஆம்புலன்ஸ் விடுறது கேவலமா இல்ல. அரசாங்கம் வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்ட மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடுது. ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை. உங்களுடைய கட்சி, உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள். விரைவில் ஐசியூவில் தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து உங்களையும் காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்றதையும் இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உதயநிதி ஸ்டாலினின் விமர்சனத்திற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினர் அனைவரின் உடலும் வலிமையானது என்றார். இந்நிலையில் தாம் பேசியதை எடப்பாடி பழனிசாமி தவறாக புரிந்து கொண்டதாக உதயநிதி ஸ்டாலின் விளக்கமளித்தார். எங்களை பார்த்தா ஐசியூவில் இருப்புன்னு சொல்லுகிறீர்கள். எங்கள் உடம்பு வலிமையான உடம்பு. எங்கே மேடையில் இருக்கும் சரி, இங்கே அமர்ந்திருக்கின்றும் சரி, அத்தனை பேரும் இரவுகள் வராமல் உழைத்து உழைப்பாளிகள். பேசுகின்ற போது நிதானமாக பேச வேண்டும். நீங்க என்ன, நான் உங்களை சொல்லல, அதிமுக இயக்கத்தை சொல்றேன். ஐசியூல நீங்க அனுமதிக்கப்படுவீங்க. கடைசியில உங்களை காப்பாற்றுற மருத்துவராகவும் எங்களுடைய தலைவர் தான் வருவார் பாருங்க அப்படின்னு தான் சொன்னேன். முழு மனதோடு சொல்கின்றேன், உள் அன்போடு சொல்கின்றேன், அழுத்தமாக சொல்கின்றேன். உங்க அத்தனை பேருடைய குரலாக சொல்கின்றேன். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் இன்னும் 100 ஆண்டு காலம் நல்ல உடல் நலத்தோடு மனநலத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். மேலும் அதிமுகவில் பல அணிகள் இருப்பதாகவும் உட்கட்சி பிரச்சனைக்கே அமித்ஷாவை சந்திக்கும் நிலையில்தான் அக்கட்சி இருப்பதாக உதயநிதி ஸ்டாலின் கூறியிருந்தார். இதற்கும் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். அதிமுகவை கூறு போட்டு பாஜக விழுங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய கூட்டணியை பார்த்து அவர் விமர்சனம் செய்கிறார். ஆனா அண்ணன் செங்கோட்டையனோட நிலைமை பாருங்க. நான் டெல்லி போறேன்னு சொல்லிட்டு, ஹரித்வார் போறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. நம்ம கட்சியில பிரச்சனை, நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய தலைவரையோ போய் பார்ப்போம். இப்படி அடுத்தவங்க கட்சி தலைவரை பார்க்கிற ஒரே கட்சி எதுனா அது இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு அந்த நிலைமையை அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதோட அண்ணா திமுக 4 போயிட்டது, 3 போயிட்டது. எல்லாம் ஒன்றாக இருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலை காண்பிப்போம். ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுது பேசினாலும் குறிப்பிடுகின்றார், திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே பல கட்சிகள் கூட்டணியில் இருக்கின்றன. எங்களுக்கு கூட்டணி பலம் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதிமுக பொறுத்த வரைக்கும், அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பி இருக்குது. ஆம்புலன்ஸ் விவகாரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையே வார்த்தை போர் முற்றியுள்ளது.